உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானா, அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் சில விடயங்கள் நடைபெறுகின்றது. அந்த விடயங்களை பார்ப்பதற்காக இன்று மேலதிக அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். முதலில் நான் உங்களுடன் உரையாட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், ஐநாவுடைய பிரதிநிதி வோக்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு வருவதாக நான் நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழர் தாயகம் எங்கும் ஐநாவுடைய உயர் அதிகாரி அங்கே வருகிறார் என்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று தமிழர் தாயகத்திலும் பல முயற்சிகள் எடுக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றது. முதலில் இந்த ஐநாவுடைய அதிகாரி வருவது தொடர்பாக என்ன நிலைப்பாடு, அங்கே எவ்வாறு பார்க்கப்படுகின்ற விடயங்களை முதலில் கூறுவீர்களா? உண்மையில் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வருகை என்பது மிக முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. என்றால் இந்த அவருடைய வருகையொட்டி இந்த செப்டம்பர் அமர்விலே அவருடைய அறிக்கையிலே இந்த வருகை தாக்கம் செலுத்தும் என்று நம்பப்படுகின்றது. சில தரப்புகள் அவருடைய வருகையின் மூலமாக அந்த அறிக்கையிலே ஏதாவது வலுக்குறைப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் ஒரு தரப்பு ஒரு ஐயப்பாடை எழுப்பி இருக்கின்றது. என்றால் அவர்கள் நேரடியாக இங்கே வந்து அரசு தரப்பை சந்தித்து, என்றால் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அவருடைய விஜயம் என்பது இருக்க போகின்றது. தமிழர் பிரதேசத்திலே அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் முழுக்க ஒரு இந்த இலங்கை அரசாங்கத்தை சார்ந்ததாகத்தான் இருக்க போகின்றது. அரசு தரப்பு பிரதிநிதிகள், இப்போ ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, ஒரு புதிய அரசு மாற்றம், இந்த அரசு மாற்றத்திலே இப்போ அவர்கள் தங்களுக்கான ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அவர்கள் இந்த சந்திப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். என்னால் இதைத்தான் ஒவ்வொரு அரசுகளும் செய்து வருகின்றது. போருக்கு பின்னராக ஏற்பட்ட அரசுகள் எல்லாம் தங்களுக்கான ஒரு ஆசுவாசப்படுத்துவதற்கும், இப்போது இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததற்கு பிற்பாடு முதலில் பொருளாதார மீட்சி, அதற்கு பின்னர் தான் எதுவாக இருந்தாலும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் நகர்ந்து வருகின்றார்கள். ஆக தற்போது மீண்டும் ஒரு நாடு இந்த வளைகுடா போர் பதற்றத்தை அடிப்படையாக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அது அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக போகின்றது. ஆகவே இதை இவர்கள் சுட்டிக்காட்டி ஐநா ஆணையாளரிடம் மீண்டும் ஒரு காலவாசத்தை இவர்கள் கோருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு அரசு என்ற அடிப்படையிலே அவர்களுடைய கோரிக்கைகள் தான் அங்கே செவிசாய்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களுடைய குரல்கள் ஒரு நியாயப்பாடுகள் இருந்தாலும், நாங்கள் ஒரு அரசற்ற சமூகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எங்களை சார்ந்திருக்கின்ற அரசியல் தரப்பினர் ஒரு குவிமையப்படுத்தப்பட்டதாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களை ஒரு சர்வதேச ரீதியாக தாக்கம் செலுத்தக்கூடிய அணுகுமுறையிலே அதை நகர்த்தாதன் காரணமாகவும், எங்களுக்குள் பிளவுபட்டு நின்று கொண்டு அந்த பிளவுவாத அரசியல் காரணமாகவும் இன்று எங்களுடைய குரல் அங்கே வலுக்குறைப்பு செய்யப்படும். உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்பினராகிய எங்களுடைய குரல் தான் சர்வதேச மன்றத்திலே முதன்மையாக ஒலித்திருக்க வேண்டும். 2012 அதுதான் நடைபெற்றது. ஆனால் சுமந்திரன் தரப்பினருடைய தலையீடு எப்போது ஆரம்பித்ததோ, அதற்கு பின்னர் எங்களுடைய தமிழ் தரப்புகளும் அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்குள் பிளவுபட்டு நின்று கொண்டு இந்த சர்வதேச குரலை வலுக்குறைப்பு செய்யக்கூடிய வகையிலே நடந்ததன் காரணமாக அவர்களுக்கு அது வாய்ப்பாக போய்விட்டது. அதற்காகத்தான் சுமந்திரன் போன்ற பினாமிகளை வைத்துக்கொண்டு அமெரிக்கா போன்ற தரப்புகள் ஒரு பக்கம் எங்களை மனித உரிமை சார்ந்த விவரங்களிலே எங்களை தூண்டிவிட்டு சில நன்மைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு, மறுபலமாக இப்படியான பினாமிகளை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். என்றால் இப்ப எங்களுடைய குரலை விட மக்களால் தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகளுடைய குரலுக்கு தான் சர்வதேச மன்றங்களில் மதிப்பு அதிகம். ஆகவே அவரை முன்னிலைப்படுத்தியதாக அது அவர்களுடைய கோரிக்கைகளை அங்கே இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் தங்களுடைய சர்வதேச நகர்வுகளுக்கு சாதகமாகவும் அவர்களை பேச வைத்துவிட்டு, அதன் காரணமாக ஒரு அரசு என்ற வகையில் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக அவர்கள் தங்களுடைய முடிவுகளை எடுத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையில் தான் இப்போது கூட ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுகின்றது. இந்த நேரத்தில் ஐநா ஆணையாளருடைய வருகை என்பது பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழ் மக்களுக்கு வலி சேர்க்குமா, இல்லை அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு கால பெற்றுக் கொடுக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு வலுவடைந்து வருகின்றது. இந்த நேரத்தில் தான் அவர் நான் நினைக்கிறேன் 4 நாள் உத்தியோக விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தர இருக்கின்றார். வருகை தந்து ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரச பிரமுகர்களை அவர் சந்திக்கின்றார். அதோடு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்றார், சகல கட்சி தலைவர்களை. பாராளுமன்ற அரங்கத்திலே அவர் அங்கு கட்சி தலைவர்களோடு சந்திப்புகளை நடத்த இருக்கிறார். அதே நேரத்தில் திருவோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அவர் வருகை தருவார் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பயணத்தின் போது செம்மணி இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது, செம்மணி புதைகுழி. ஆகவே அந்த செம்மணி புதைகுழியையும் ஐநா ஆணையாளர் பார்க்க வேண்டும் என்ற ஒரு குரல் வலுவாக எழுந்து வருகின்றது. இந்த நேரத்தில் தான் வெளிவார அமைச்சர் விஜிதா ஹேரத் அவர்கள் செம்மணி புதைகுழியை ஐநா ஆணையாளர் பார்க்க விரும்பினால்
அதற்கு அரசாங்கம் ஒருபோதுமே தடையாக இருக்காது. அதற்கு எந்த விதத்திலுமே தடை போட மாட்டோம். அவர் பார்க்க விரும்பினால் தாராளமாக அந்த இடத்தை சென்று பார்க்க முடியும் என்ற வகையிலே வீதகீரத் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். ஆகவே இப்போது ஐநா ஆணையாளருடைய வருகை என்பது இலங்கையினுடைய வருகையின் போது யாழ் மாவட்டத்துக்கான வருகை என்பது ஒரு பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. திருவோணமலைக்கும் அவர் செல்கின்ற போது திருவோணமலையை விட யாழ் மாவட்டத்துக்கு அவர் வருகின்ற பயணம் என்பது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினர் நேரடியாக அவர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளையும் சந்திப்பதற்காக அந்த நிகழ்ச்சியினரிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. ஆனால் அவருடைய பயணத்தினுடைய இறுதியில் தான் அந்த விடயங்கள் ஒரு உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். என்றால் இன்று எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலே பல குழுக்கள் இன்று அரசியலில் எவ்வாறு எங்களுக்கு பல குழுக்கள், பல பிரிவுகள், பல அணிகள் எங்களுக்கு சாபக்கேடாக மாறி இருக்கின்றதோ, அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமும் அந்த அரசியலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சில சுயநலவாத தரப்பினரும் உள்புகுந்து அவர்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்று வடக்கு கிழக்கு தழுவியதாக இருந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தை இன்று அவர்கள் அக்குவர் அனைவராக பிரித்து இன்று மாவட்ட ரீதியாக அதை பலகீனப்படுத்துகின்ற அளவுக்கு மாறி இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலைமையிலே வருகின்ற ஐநா ஆணையாளர் யாரை சந்திக்க போகின்றார்? அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தரப்புகளுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? அது உண்மையிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை நீதிக்கான ஒரு குரலாக இருக்குமா? இல்லை அரசாங்கத்தோடு இணைந்த ஒரு சமரச முயற்சிகளுக்கு சாதகமாக அது அமையுமா என்று பல்வேறு ஐயப்பாடுகள் இருக்கின்றன. என்றால் இன்று காலங்கள் இன்று 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களுடைய எண்ணப்பாடுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகள், பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடிகள், அதோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுடைய இந்த நிலைப்பாடுகள் அதில் இன்று பலர் பலவிதமான நிலைப்பாடுகளோடு இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தினுடைய தலையீடு. அதாவது ஒரு சில தரப்பினர் தங்களுடைய சுயநல காரணங்களுக்காக இவர்களுக்கு நிதி உதவிகளை காரணம் காட்டி, அவர்களுக்கான எதிர்கால உத்தரவாதங்களை காரணம் காட்டி அவர்களை தம்பசப்படுத்தி வைத்துக் கொண்டு அங்கே சில அணிகளை அவர்கள் கையாளுகின்ற போக்கு அதிகரித்து வருகின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இப்ப எல்லாத்திலுமே எது உண்மையானது என்பதை கண்டுபிடிப்பது பெரும் சிரமமாக இருக்கின்றது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இன அழிப்புக்கு எதிராக போராடுகின்ற ஒரு இனம் என்ற ஒரு நிலையிலே அதற்குள்ளாக நாங்கள் பல கூறுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் என்பது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கான ஒரு அடையாளம். இன்று அதற்குள்ளாகவே யார் உண்மையான தரப்பினர்? இன்று வவுனியாவில் ஒரு தரப்பினர் போராடுகின்றார்கள், யாழ்ப்பாணத்தில் ஒரு தரப்பு இருக்கின்றது, கிளிநொச்சியில் ஒரு தரப்பு இருக்கின்றது, முல்லைத்தீவில் ஒரு தரப்பு இருக்கின்றது, கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறையை இருக்கின்ற அவருடைய தலைமையில ஒரு தரப்பு இருக்கின்றது, மட்டக்களப்பில் இருக்கின்றது, திருவோணமலையில இன்னொரு தரப்பு தனியே இருக்கின்றது. ஒரு மன்னாரை மையப்படுத்தி ஒரு சமூக ஒரு ஒரு சமூக மட்ட அமைப்பொன்று பன்னாட்டு உளவு அமைப்பினுடைய நிதி அமைப்பிலே அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக அவர்கள் இந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக உள்நுழைந்து ஒவ்வொரு பிரதேசங்களிலும் பாதிக்கப்பட்ட தரப்பினை பெண் தலைமத்துவ குடும்பங்களை எல்லாம் இணைத்து அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை செய்கின்றோம் என்ற பெயரில் சில உதவிகளை செய்துவிட்டு ஒவ்வொரு ஊரிலும் 10 பேர் 50 பேர் என்று திரட்டி இன்று அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற அளவுக்கு ஒரு வலிமையான தரப்பாக மாறி இருக்கின்றார்கள். ஆகவே இதிலே எது உண்மை? நாங்கள் தங்கத்தை உரசி பார்ப்பதை போன்று இன்று எங்கள் சார்பாக ஒலிக்கின்ற குரல்களை கூட நாங்கள் உரசி பார்க்க வேண்டிய அளவுக்கு நிலைமை ஒரு மோசமாக மாறி இருக்கின்றது. இந்த கையறு நிலைமையில ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய பயணம் என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஒரு வரமாக இருக்க போகின்றதா, சாபமாக இருக்க போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எங்கள் தரப்பில் இருக்கிற குளறுபடியும் அதை விட மோசமாக இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் கூறினார் கடந்த வாரம், செம்மணி புதகுழி தொடர்பான வதந்திகளை கேட்டு ஏமாறாதீர்கள் என்று கூறியிருக்கின்றார் என்று இன்னும் ஒரு அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆணையாளர் வரும்பொழுது அவரை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் உங்களுக்கு இப்போ நீங்கள் கூறினீர்கள் செம்மணி தொடர்பாக கூறும் பொழுது யாழ்ப்பாண செம்மணி சிந்து பார்த்து மனித புதகுழி விவகாரம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது, அணையா தீவ போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 3 நாட்களுக்கு இந்த போராட்டம் நடைபெறப் போகின்றது. என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் இப்பொழுது ஆரம்பித்தது? இதனுடைய நோக்கம் என்ன என்று கூறுவீர்களா? உண்மையில நீங்கள் முன்னர் கூறியதை போன்று அந்த அமைச்சர் அவர் அங்கே ஒரு பொறுப்பற்ற விதமாக இந்த மனித புதைகுழிகள் தொடர்பான விடயம் ஸ்ரீதரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மண்டைதீவிலே தீவக பகுதியிலே இருக்கிற மனித புதைகுழி தொடர்பாக குறிப்பிட்டு அதிலே முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா விசாரிக்கப்பட வேண்டியவர். என்றால் அப்போது இருந்த கொப்பை கொடுவா, இராணுவ தளபதியாக இருந்த கொப்பை கொடுவாவோடு இணைந்து டக்ளஸ் தேவானந்தா அவருடைய பிரசன்னத்தில் தான் அந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் சுற்றி வளைப்பின் போது அழைத்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டு அங்கே கொண்டு புதைக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் அங்கே மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். பல ஆணைக்குழுக்களில் அதற்கான சாட்சியங்களை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே அந்த புதைகுழியும் தோண்டப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறிய போதுதான், நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து கூறுகின்றீர்கள், இந்த நீங்கள் கொண்டு வருகின்ற புதைகுழிகள் தொடர்பான செய்திகள் எல்லாமே வதந்திகளும் ஊகத்தின் அடிப்படையிலான செய்திகள். ஆகவே இப்படியான பொறுப்பற்ற தினமாக செயல்பட வேண்டாம் என்ற வகையிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆனால் இன்று மன்னார் சதோசா புதைகுழியாக இருக்கட்டும், கொக்குத்தொடுவாய் புதைகுழியாக இருக்கட்டும், இந்த
செம்மணி புதைகுழியாக இருக்கட்டும், இன்று பல 30க்கும் மேற்பட்ட புதைகுழிகள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையிலே இன்று அந்த புதைகுழிக்குள் முடக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் தரை பிளந்து அவர்கள் தங்களுக்காக நீதி கோருகின்ற நேரத்திலே ஒரு முழு பூசணிக்காய் சோற்றில் புதைப்பதை போன்று அந்த அமைச்சர் கூறிய விடயம் என்பது இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்றம் என்று எதிர்பார்த்து இன்றும் அனுர அரசாங்கத்தை முட்டுக் கொடுக்கின்ற தரப்பினர் நம்மிடையே இருக்கின்றார்கள். பொறுங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், அவருக்கு அவாசம் கொடுக்க வேண்டும் என்று. இன்று ராஜபக்சேக்களை விட இந்த அரசாங்கம் மிக மோசமாக தமிழர்களுடைய உரிமை குரலை நசுக்குகின்றது. இன்று விஜயகரத் அவர்கள் இப்போது ராஜபக்சேகள் கூட ஒருபோதும் இப்படி ஆணவத்தோடு பேசியது கிடையாது. இலங்கையில இனப்படுகொலை நடைபெறவில்லை, அந்த இனப்படுகொலை என்று பேசுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜயகரத் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்படி ராஜபக்சேகள் கூட அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இப்படியான மிரட்டல்கள், பகிரங்கமான மிரட்டல்கள் ஒரு அரசாங்கத்தின் சார்பாக மக்களை நோக்கி முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இது இவர்களை விட மாறுபட்டவர்கள், தமிழ் மக்களுக்கு உரிய நீதியை தருவார்கள் என்று அவர்களே கூறுகின்றார்கள். அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள் இன்னும் அதிகமாக கூறுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த குரல்கள் எல்லாம் எதற்காக இப்படியான குரல்கள் வர வேண்டும்? இன்று கூறுகின்றனர் புதைகுழிகள் தொடர்பான வதந்தி என்று. இன்று செம்மணியிலே வருகின்ற அந்த எலும்பு கூடுகள் இருக்கின்ற புகைப்படங்களை பார்க்கின்ற போதே இங்கே ஈரக்குலை நடுங்குகின்றது. அந்த எலும்பு கூடுகள் இருக்கின்ற தோற்றம், ஒன்றன் மீது ஒன்றாக அருகிலே குழந்தைகளோடு குடும்பமாக அந்த புதைகுழிக்கு இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற போதே ஒவ்வொரு தமிழர்களும் உள்ளுக்கு அப்படி ஒரு உணர்வு கொந்தளிக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த புதைகுழிகள் எல்லாம் வதந்தி என்று சொன்னால் அங்கே இருப்பதெல்லாம் என்ன? அதில் இருந்து வெளிவருவது என்ன? ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு போலித்தனமான நம்பிக்கையை கட்டியெழுப்புபவர்கள் இனியாவது தங்களுடைய அகக்கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, மேலே நீங்கள் கேட்டதை போன்று இந்த செம்மணி புதைகுழி என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஆகவே அது இன்று நாங்கள் ஏற்கனவே இந்த விடயத்தை அந்த ஆரம்பம் தொட்டே அதை மிக தெளிவாகவும் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அந்த உண்மையின் பக்கமாக அந்த பதிவை நாங்கள் செய்திருந்தோம். உறவுகளுக்கு அது தொடர்ச்சியாக ஒரு அழுத்தமாக நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். செம்மணி புதைகுழி என்பது தோண்டப்படுவது கூட இல்லை, அங்கிருந்து இப்போது 19 எலும்பு கூடுதல் கிடைத்திருக்கின்றது. அது 1900 எலும்பு கூடுதல் கிடைத்தால் கூட உண்மைகள் கண்டறிவதற்கான பொறிமுறை எப்படி அடையப் போகின்றோம் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருந்தோம். அது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்று அந்த புதைகுழிகளுக்குள் புதைக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே தரை விழந்து தங்களுடைய இருப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எப்படி நாங்கள் நீதியை தேடப் போகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டிவிட்டார்கள். அவர்களால் அது மட்டும்தான் செய்ய முடியும். இன்று அறம், இன்று 1,00,000 1,50,000 மேற்பட்ட மக்களும், முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட 1,00,000 மேற்பட்ட மக்களும், 50,000 மேற்பட்ட மாவீரர்கள், ஒட்டுமொத்தமாகவே இந்த எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆத்மாக்கள் இன்றும் இந்த மண்ணுக்குள்ளே அந்த தங்களுக்குரிய ஒரு நீதிக்காக அவர்கள் அந்த ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆத்மாக்களுடைய அந்த புனிதத்தன்மை, அந்த ஆத்மாக்களுடைய அந்த ஒரு அறம், அவர்களுடைய அந்த ஒரு தீரம், இது அனைத்துமே இன்று தரை புலந்து தாங்களாகவே அந்த சாட்சியங்கள் எல்லோரையும் மீறி யாருடைய முயற்சியும் இல்லாமல் இன்று கொக்கு தடுவாயில் கூட தானாக அது ஒரு இயற்கையாக அவர்கள் ஏதோ ஒரு விடயத்துக்கு குழியை தோண்ட முற்பட்ட போது அங்கே ஏற்பட்ட முதலாவது தொடக்கம் இன்று கொக்கு தடுவாயில ஒரு பாரிய மனித புதைவழியாக அது முடிந்தது. இன்று ஒரு கட்டுமானத்தை தொடங்குவதற்காக தொடங்கப்பட்ட குழி இன்று அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இலங்கை அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு கோரமுகத்தை இந்த பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள் தாங்களாக பெரும் பிரயத்தனம் எடுத்து பல தசாப்தங்கள் தவம் இருந்து கிடைத்த அந்த பலனை அவர்கள் இன்று அதன் மூலமாக தரைவிழந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு நீதியை நாங்கள் எப்படி பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்ற கேள்வியை அதுதான் இன்று மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது உருவெடுத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் சில நாட்களுக்கு முன்னர் சர்வதேச தலையீடு கோரி அங்கே செம்மணியிலே ஒரு போராட்டம், கவர்னர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அங்கே செம்மணியிலே புதைக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்போது இந்த அணையா தீபம் இன்றைய தினம் 6ஆம் மாசம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம் காலை அங்கே 10 மணிக்கு அங்கே போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே அதாவது செம்மணி வளைவு, அந்த A9 வீதியிலே செம்மணி வளைவிலே அந்த போராட்டம் ஒரு பெருந்திரளாக அழைப்பு விடுக்கப்பட்டது. பல சமூக மட்ட அமைப்புகள், பாதிக்கப்பட்ட தரப்பினர், அரசியல் தரப்பினர் என பலரும் அங்கே பெரும் எண்ணிக்கையானவர்கள் அங்கே திரண்டிருக்கின்றார்கள். அங்கே தொடர்ச்சியாக 3 நாட்கள் 23, 24, 25ஆம் தேதி வரை ஒரு தொடர்ந்து 3 நாட்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில 3 நாட்களும் அந்த ஒரு பிரதான தீபம் அணையாமல் அந்த தீபம் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த அணையாத தீபத்தின் ஊடாக செம்மணியில புதைக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கான நீதியை பெறுவதற்கான ஒரு
அற வெளிப்பாட்டை அங்கே வெளிப்படுத்துகின்ற வகையிலே பொதுமக்களை சுழற்சி முறையிலே அங்கே வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதை அடுத்து இன்றைய தினமே அதனுடைய தொடக்க நாளான இன்றைய தினமே பெரும் எண்ணிக்கையானவர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீண்ட காலமாகவே எங்களுடைய இப்போ P2P இப்போ அந்த பேரெழுச்சி அந்த பேரணிக்கு பிற்பாடு இன்று மக்களுடைய அந்த உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டு இன்று அவர் ஆட்சி மாற்றம் பொருளாதார நெருக்கடி இப்படி பல்வேறு காரணங்களினால் மக்கள் மடைமாற்றப்பட்டு மக்களுடைய அந்த தமிழ் தேசியம் நோக்கிய எழுச்சி பிரவாகமும் இவ்வாறான ஒரு உரிமைக்கான ஒரு ஒரு ஒன்று கூடல்களும் ஒரு ஒரு தேசமாக அணிதிரள்கின்ற அந்த முனைப்புகளும் மழுங்கடிக்கப்பட்டிருந்தது. திட்டமிட்டு எம்மவர்களாலே அது மழுங்கடிக்கப்பட்டது. இன்று எங்களுடைய உரிமைகளை கைவிட்டு விட்டு எங்களுடைய உரிமைக்கான குரலை கைவிட்டு விட்டு இன்று உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைப்பதற்கும் கதிரைகளை பிடிப்பதற்கும் தான் இன்று கட்சிகள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றன, போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த உள்ளூராட்சி மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்றால் இல்லை. அவர்கள் இதிலே கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் உள்ளூராட்சியிலே கதிரைக்குத்தான் சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மீண்டும் இன்று 16வது ஆண்டிலே அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கான ஏமாற்றமாக இருக்கின்றது. இன்று மக்கள் தங்களுடைய குரலாக ஒழிப்பார்கள், தங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு அடுத்த ராஜேந்திர மட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை நகர்த்துவார்கள் என்று நம்பி எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம். ஆனால் அவர்கள் கதிரைகளுக்காக சண்டை பிடிப்பதும் தங்களுடைய இருக்கின்ற பதவிகளை காப்பாற்றுவதற்கும் இல்லை இழந்து போன பதவிகளை கைப்பற்றுவதற்கும் தான் அவர்களுடைய முழு கவனமும் இருக்கின்றது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் வெளிச்சேர்க்கின்ற வகையிலே இல்லை. ஆகவே இப்போது செம்மணியில் கூட இன்று பலர் அந்த செம்மணியை மையப்படுத்தியதாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. சில வேளை அதை விட அதிகமானவர்கள் கூட அந்த பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. 96ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளிலே அந்த இராணுவ சோதனை முகாமை கடந்து சென்றவர்கள் அவ்வாறு நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே திட்டமிட்டு கைது செய்யப்பட்டு அங்கே கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த உறவுகள் இன்றும் அந்த புதைகுழி தோண்டப்பட்டதுக்கு பிற்பாடு அதோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றது. அதனுடைய ஒரு திரட்சியாக இன்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை வருகின்றார். இந்த நேரத்தில் ஒரு சர்வதேச கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே, என்றால் இலங்கையிலே ஒரு இப்படியான நிலைமைகள் தமிழர் தாயகம் இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய வகையிலே இன்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் தாங்களாக முன்வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது உண்மையிலே இந்த அணையா விளக்கு போராட்டம் என்பது அது இன்று 3 நாட்களிலே ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் தமிழ் மக்களிலே அகங்களிலே எரிகின்ற அந்த விடுதலை நெருப்பு என்பது, அந்த நீதிக்கான அந்த ஓர்மம் என்பது தொடர்ந்தும் சுடர்விட்டு எரியக்கூடிய வகையிலே அந்த ஒருங்கிணைப்புகள் அந்த போராட்டங்கள் என்பது அவசியம் என்பதைத்தான் இந்த இடத்துல ஆணித்தரமாக வலியுறுத்தி கொண்டு உண்மையிலே செம்மணியிலே தொடங்கப்பட்டிருக்கின்ற அந்த அணையா விளக்கு போராட்டம் என்பது உண்மையிலே தற்போது காலத்திலே மிக அவசியமான ஒன்றாகத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். இராமேந்திரன், இந்த நீங்கள் இப்பொழுது செம்மணி போராட்டம் தொடர்பாக கூறும்பொழுது இதே நேரத்தில் வலிவடக்கில் காணி விடுவிப்பது தொடர்பாக கூட அங்கே போராட்டங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மையில் எல்லாமே ஒரு கண்டுடைப்பாகத்தான் இந்த அரசாங்கமும் சரி எங்களுடைய தமிழ் தரப்புகளும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் தேவை என்றால் மூடி மறைப்பார்கள், தேவையில்லை என்றால் பூதாகரப்படுத்துவார்கள். இன்று சுமந்திரன் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவதாக காட்டி தன்னை ஏதோ தமிழ் மக்களுடைய ஒரு மீட்பராக காட்டிக்கொள்ள ஒரு முயற்சி எடுக்கின்றார். அதாவது அண்மையிலே கிட்டத்தட்ட 5000-6000 ஏக்கர் காணிகள் வடமாகாணத்திலே இந்த திணைக்களங்களினால் வல்வளைப்பு செய்து சுவீகரிக்கப்படுகின்ற வர்த்தகமானி வெளியிடப்பட்டது. அந்த வர்த்தகமானி அறிவித்தலை மீளப்பெற வேண்டும் என்று அவர் ஒரு காலக்கெடு வைத்து அவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். ஆனால் அவர் மட்டுமல்ல, பல தரப்புகளும் பல போராட்ட அறிவிப்புகளை விடுத்து அவர்களும் பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் அந்த வர்த்தகமானி அறிவித்தலை மீளப்பெறுவதாக அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் அறிவித்ததற்கு பிற்பாடு கூட அதுக்கான அதாவது அதை கைவிட்டதாக புதிய வர்த்தகமானி ஒன்று வெளியிடப்பட வேண்டும். அந்த வர்த்தகமானி அறிவித்தல் இன்னும் வெளிவரப்படவில்லை. அதை சவாலுக்கு உட்படுத்தி சுமந்திரன் அவர்கள் தொடர்ந்து தன்னை ஒரு ஒரு சட்ட போராளியாக அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வருகின்றார். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் உறவுகளுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். வலிவடக்கிலே நல்லாட்சி காலத்திலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவிப்பதாக இவர்கள் நாடகம் ஆடினார்கள். அவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகள் எதுவுமே சட்ட ரீதியாக அந்த தமிழ் மக்களுக்குரிய காணிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலைமை இல்லை. அது அண்மையிலே இந்த ஆட்சி மாற்றத்தின் போதுதான் அது கூட அம்பலமானது. இவர்கள் அனைவருமே அதாவது ஒரு உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு சுவீகரிக்கப்பட்டதாக முதலிலே வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தல் என்பது அப்படியே இருக்கின்ற நிலையில்தான் தொட்டமாக சில இடங்கள் விடுவிக்கப்பட்டது. அது விடுவிக்கப்பட்ட பிற்பாடு அது நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு புதிய வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்படுகின்ற பட்சத்தில் தான் அவை மக்களுக்குரிய காணிகளாக முழுமையான உறுத்துடையதாக மாறும். இன்று வரை சுமந்திரன்
தரப்பு முட்டு கொடுத்து அந்த நல்லாட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு இதே போன்று சட்ட போராட்டத்தை அவர் மேற்கொள்ளவில்லை. இன்றும் அந்த வழிவடக்கிலே விடுவிக்கப்பட்ட இடங்களிலே பல மில்லியன் கணக்கான முதலீடுகளை எங்களுடைய உறவுகள் போட்டு தங்களுடைய நீண்டகால 2, 3 தசாப்தங்களாக அகதி வாழ்வினுடைய சுமைகளை கடந்து தங்களுடைய இடங்களுக்கு சென்றவர்கள் அவர்கள் அரும்பாடுபட்டு சேர்த்த சொத்துக்கள் மூலமாக இன்று பல முதலீடுகளை போட்டு அவர்கள் வீடுகளையும் தொழில் ஸ்தாபனங்களையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இன்று அவையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே அந்த மக்களிடமிருந்து மீண்டும் பறிக்கப்படக்கூடிய ஒரு ஏது நிலைமை இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்போது அவர்கள் அறிவித்த ஒரு விடயத்தை அதற்கு எதிராக இவர்கள் சட்ட போராட்டம் நடத்துவதாக காட்டிக் கொள்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இப்படியாக திசை திருப்புகின்ற பல நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழிவடக்கிலே உண்மையிலே இன்றும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்படுது. பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு என்ற பெயரிலே ஒரு கணிசமான நிலங்களும், அதை சுற்றி இருக்கின்ற பல ஒரு வளம் கொளிக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அதோடு இணைந்து உயர் பாதுகாப்பு வலயமாக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய மக்கள் நடுத்தெருவில் இருக்கின்றார்கள், அகதிகளாக இருக்கின்றார்கள். இன்று இராணுவத்தினர் சொகுசான பங்களாக்களையும் விடுதிகளையும் கட்டி அவர்கள் உல்லாசத்தை அனுபவிக்கின்றார்கள். அதே நேரத்திலே தமிழ் மக்கள் இன்று விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்த மக்கள் இன்று அவர்கள் எங்கோ ஒரு இடங்களிலே குத்தகை காணிகளை எடுத்து அவர்கள் அல்லாடி கொண்டிருக்கின்ற போது அந்த காணியை வைத்துக் கொண்டு அவர்கள் விவசாயம் செய்து இன்று இராணுவத்தினர் பாதுகாப்பு செலவினத்தின் ஊடாக அவர்களுக்கு சம்பளம் வருகின்றது, இன்னபிற ஒதுக்கீடுகள் எல்லாம் வருகின்றது. அவர்களுக்கு தண்ணி அடிப்பதற்கும் அவர்கள் தம் அடிப்பதற்கும் அவர்கள் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுடைய வரிப்பணத்திலே ஏராளமான கோடிகள் ஒதுக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது பொழுதுபோக்காக ராணுவம் சண்டை இல்லாமல் இருக்கின்ற அந்த ராணுவத்தை சும்மா வைத்திருக்க முடியாது என்பதற்காக தமிழ் மக்களுடைய விவசாய நிலங்களிலே விவசாயத்தை செய்ய வைத்து அதை அறுவடை செய்து மீண்டும் மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே இந்த வாழ்க்கை செலவுகள், இந்த விலைவாசி உயர்வுகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு தட்டுப்பாடுகளுக்கு முகம் கொடுத்து விவசாய நடவடிக்கைகளை செய்து பெரும் சவாலுக்கு மத்தியிலே விவசாய பொருட்களை விளைவித்து சந்தைக்கு கொண்டு செல்கின்ற போது அங்கே ஒரு தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு போட்டியாக இராணுவத்தினர் நிற்கின்றார்கள். என்றால் அவர்களுக்கு இராணுவம் சம்பளம் கொடுக்கின்றது, இராணுவம் மூலப்பொருட்களை கொடுக்கின்றது, எல்லாமே இலவசமாக வருகின்றது. ஆகவே அங்கே விளைபொருட்களை அவர்கள் எந்த விதமான கேட்டுக்கேள்வியும் இல்லாமல் குறைந்த விலையில விற்பனை செய்கின்றார்கள். ஆக இங்கே பாடுபட்டு தங்களுடைய நகைகளை விற்று வங்கியிலே கடன் எடுத்து விவசாயம் செய்து விட்டு தங்களுடைய கணக்குகளை பார்த்து அவர்கள் ஒரு விலை நிர்ணயித்து சந்தையில விற்பனை செய்கின்ற போது இராணுவத்தினருடைய மிகவும் ஒரு செழிப்பான அந்த விளைபொருட்களோடு இவர்கள் போட்டி போட முடியாத நிலைமை இருக்கின்றது. இப்படி வழிவடக்கிலே கிட்டத்தட்ட 2400க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இப்பவும் இராணுவத்தினுடைய வசம் இருக்கின்றது. இன்று பல இடங்களிலே ஒரு தொட்டமாக நிலங்களை விடுவித்திருக்கின்றார்கள். ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு 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 400-500 மீட்டர் நீளமான பகுதிகள் அங்கே விடுவிக்கப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்ததாக ஒரு பாரிய இராணுவ முகாம் இருக்கும். பின் அதை அடுத்ததாக அங்கே ஒரு குறிக்கப்பட்ட இடம் விடுவிக்கும். ஆகவே இராணுவத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வழிவடக்கிலே மக்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக முழுமையான மீள்குடியேற்றம் என்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது. தினசரி 24 மணத்தியாலும் தங்களுடைய அன்றாட வாழ்விலே இராணுவத்தை சந்திக்காமல் அவர்களால் வாழ முடியாது என்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஒரு இராணுவ பிரதேசத்துக்குள்ளாக மக்கள் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியான சூழலிலே தம் மக்களால் எப்படி இயல்பாக வாழ முடியும்? இயல்பாக எப்படி எப்போதுமே ஒரு அச்சத்தோடு வாழ்கின்ற நிலைமை இருக்கிறது. இன்று அவர்கள் ஒரு ஆக்கிரமிப்பாக இல்லாவிட்டாலும் அந்த இராணுவ சூழலுக்குள்ளே வாழ்கின்ற போது அது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு தொழிலை முதலீடு செய்ய முடியாது. இந்த நிலைமை எப்போது மாறும் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவை அனைத்துக்கும் ஒரு விடிவு தேடி வழிவடக்கிலே இருக்கின்ற இராணுவ ஆக்கிரமிப்பு முழுமையாக அகல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அங்கே அவர்கள் மயிலட்டி சந்தியிலே ஒரு தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் 3வது நாள் போராட்டம் அங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 3வது 4வது நாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் தொடர்ந்து இதுவரை அதற்கான அறிவிப்புகள் இல்லை. இப்ப அணையா விளக்கு போராட்டம் 3 நாள் என்று அறிவித்தார்கள். இந்த மயிலட்டி போராட்டம் என்பது ஐநா ஆணையாளருடைய வருகையை முன்னிட்டு ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக அவர்கள் முன்னெடுக்கின்றார்களா, இல்லை ஒரு தொடர் போராட்டமாக இது முன்னெடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வீதியில் இறங்கி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நான் மீண்டும் இந்த இடத்துல நாங்கள் வலிந்து கூறுவதாக யாரும் நினைக்க கூடாது. சாணக்கியன் அவர்களுடைய ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே கூறுவதாக இருந்தால் நான் முன்னரே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கிறேன். நேரடியாக நானே அவரை சந்தித்த போது கேட்ட கேள்விக்கு அவர் வழங்கிய பதிலினூடாக இன்று மயிலத்தமடு மாதவனை பகுதியில் 25,000 ஏக்கர் நிலங்கள் தமிழ் மக்களுடைய மேய்ச்சல் தரைகளாக இருக்கின்றது. அது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அங்கெல்லாம் அவ்வளவு நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது, சும்மா ஒரு 10,000-15,000 ஏக்கர் நிலம் இருக்கு, இவங்க சும்மா காட்டுல மாடு போய் மேய்கிற இடம் எல்லாம் தங்களுக்கு சொந்த மண்டபங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி அரசாங்கத்திட்ட போய் நாங்க 25,000 ஏக்கர் காணியை கேட்க முடியும்? அரசாங்கம் சும்மா கேட்டோன்னு 25,000 ஏக்கர் காணியை கொடுத்து விடுமோ?
அப்ப நாங்களும் இது மெல்ல மெல்லமா தான் தண்டோம். நாங்களும் சும்மா கொஞ்சத்தை தான் நாங்க குடுக்க சொல்லி கதைக்கலாம். அப்ப இவியல் கேட்கணும்ன்றதுக்காக நாங்கள் அங்க போய் கதைக்கலுமோ? இப்படி இதே வார்த்தைகள வந்து சாணக்கியன் உதிர்த்தவர். அப்ப யோசிச்சு பாருங்க. நாங்கள் இவியல் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளோ, இல்ல அரசாங்கத்தின் பிரதிநிதிகளோ? அரசாங்கத்த பாதுகாக்கிற இன்று எங்களுடைய அமரர் ச ப அமரராகிவிட்ட சேனாதி ராஜா. அவர் வழிவடக்கிலே வந்து ஒரு கூட்டத்திலே வந்து அவர்கள் அங்கே உரையாடுகின்ற போது, வீட்டு திட்டம் தொடர்பான ஒரு வாக்குவாதம் வந்தபோது நான் நேரடியாக கேட்டேன். நாங்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். எங்களுடைய உழைப்பின் காரணமாக பல மாடிகளை கொண்ட பல சொகுசு வீடுகளை கட்டி இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். இன்று ராணுவம் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே 30 வருடங்களாக ஆக்கிரமித்து வைத்து அனைத்துமே அழித்து தரமட்டமாக்கி விட்டு இன்று எங்களை மீள்குடியேற்றி விட்டு நாங்கள் 8,00,000 தருகிறோம், 10,00,000 தருகிறோம், அதற்குள்ளாக ஒரு வீட்டை கட்டி அங்கே வாழுங்கள் என்று சொன்னால் எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு இந்த பணம் போதாது. எங்களுக்கு அதற்காக நாங்கள் மாட மாளிகையை கட்டுவதை கேட்கவில்லை. எங்களுக்கு நியாயமான முறையிலே இந்த பகுதியிலே ஒரு வாழக்கூடிய வகையிலான ஒரு ஒரு வீட்டை கட்டுவதற்குரிய வகையிலே நீங்கள் கோரிக்கைகளை முன்வையுங்கள். மக்கள் கேட்கின்றார்கள். இந்த பகுதியிலே மக்கள் அப்படி வாழவில்லை. நாங்கள் ஏனைய நாடுகளைப் போன்று நாங்கள் பொருளாதார அகதிகள் அல்ல. நாங்கள் வலுக்கட்டாயமாக இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு மீளவும் அந்த இடத்திலே நாங்கள் குடியமர அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோமே தவிர நாங்கள் பொருளாதார ரீதியாக பஞ்சம் பிழைக்க வந்த எதிரிகள் அல்ல. நீங்கள் போடுகின்ற பிச்சையை பெறுவதற்கு. ஆகவே எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் அங்கே போய் முன்வையுங்கள் என்ற இல்ல அதெல்லாம் சரி வராது. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாட்டி இந்த காசு திரும்பி போடும். அப்ப நீங்க இதை எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி இந்த காசு திரும்பி போனா இது திருப்பி வராதுன்னு. அவன் காசு திரும்பி போனா போட்டும். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருத்தரும் நாங்கள் இந்த எங்களுக்கான நியாயமான தொகை கிடைக்கிற வரை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப ராணுவத்தை கொண்டு வீடு கட்டுவோம். 5,00,000 நீங்க உங்களுக்கு தர்ற 10,00,000 காணாது 12,00,000 காணாதுன்னு சொன்னா ராணுவத்தை கொண்டு 5,00,000 வீடு கட்டலாம். அப்ப அரசாங்கம் சொல்லும் காசு காணாதுன்னு சொன்னா நாங்க ராணுவத்தை வச்சு வீட்டை கட்டி கொடுப்போம். அப்ப இப்ப நாங்கள் கேட்கிறது அவருக்கே தெரியும். அந்த வழிவடக்கு மயிலட்டி காங்கசந்திர பலாலி போன்ற இடங்கள்ல எல்லாம் அவர் எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தது, எப்படியான நிலைமையில வாழ்ந்ததுன்னா கண்கூடா பார்த்தவர்கள். அப்படி பார்த்த ஒரு நிலைமையிலும் அவர்களினால் இந்த விடயத்தை மக்களுடைய குரலாக அங்கே ஒழித்து மக்களுக்கான ஒரு நிதியை பெற்று தர முடியவில்லை. என்று உங்களுக்கு தெரியும், கொழும்பு பகுதியிலே நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு இராணுவ ஆயுத களஞ்சியம் ஒன்று இந்த யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிச்சம்பவம் ஏற்பட்டு அந்த பகுதியிலே இந்த இராணுவ குடும்பங்களுடைய பல வீடுகள் அங்கே முற்றாக நாசமானது. 25 லட்சம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாகவே அதிசொகுசான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அந்த வீட்டோடு சேர்த்து பொழுதுபோக்கு இடம் என பல்வேறு ஒரு மாதிரி கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டு தான் அந்த மக்கள் கொண்டு போய் அங்கே மீள்குடியேற்றப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இடைப்பட்ட காலத்திலே வரவு செலவு திட்டத்திலே வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்தை அவர்கள் அதை ஒதுக்கினார்களா ஒதுக்கவில்லை தெரியும். ஆனால் வரவு செலவு திட்டத்திலே 25 லட்சம் 2.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினார்கள். எங்களுக்கு மட்டும் பிச்சை காசு 8 லட்சம் 10 லட்சம் இதுக்குள்ள கட்டாடி ஆமிய கொண்டு வீடு கட்டி தர வேண்டும் வெறுட்டுறதுக்கு எங்களோட மக்கள் எங்களால வாக்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்களோட பிரதிநிதிகள். இன்று சுமந்திரன் இந்த சீனா என்ற பொறுத்து வீட்டு திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு சுமந்திரன் தலைகளான் நின்றவர். எங்களுடைய சுவாமிநாதன் அப்போ மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளராக இருந்த சுவாமிநாதனை வச்சுக்கொண்டு இந்த மிக குறைந்த விலையில பொறுத்து விட்டது எங்களோட சூழலுக்கு ஒத்து வராத, எங்களுடைய வெப்பமண்டலமான பிரதேசத்துக்கு ஒத்து வராத அந்த பொறுத்து வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டை கொண்டு வந்து தமிழ் மக்களோட தலையில தட்டுறதுக்கு சுதந்திர தலைகளாக நின்றவர். பல இடங்கள்ல மக்களை மிரட்டி பார்த்தவர்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது என்று. இப்படியாத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் மக்கள் இன்றைக்கு நிக்கணும். எங்களுக்கு வாக்களித்த நாங்கள் வாக்களித்து தன்ன எங்களுடைய பிரதிநிதிகள் எங்களுக்காக குரல் எழுப்புவதை விட அரசாங்கம் இவர்களுக்கு பின்னால எலும்பு துண்டை தூக்கி போடுறாக்கள் என்னத்தை சொல்லினமோ அதை அதுக்காக தான் நான் இந்த உதாரணங்கள் சாணக்கியன் அங்க சேனாதிராயா இப்படி சுமந்திரன் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை விற்று பிழைக்கின்ற பிரதிநிதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். முழுமையான விடுதலை என்பது, காணி விடுவிப்பு என்பது சாத்தியமாக்கப்பட வேண்டும். அங்கே மக்கள் பல ஆண்டுகளாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த காணி விடுவிப்பு என்கின்ற விடயம், ஏனால் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்த பிரதிநிதிகள் எங்களுடைய குரலாக அங்கே ஒழிப்பார்கள் என்று. அவர்கள் அங்கே போய் வெளியே நின்று கொண்டு வீரவசனங்களை பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்றோம், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன நீங்கள் செய்யுங்கோ, அந்த வரும் பேப்பர்ல கையெழுத்து வேண்டமாய்த்தான் இவியல் அங்கே போய் நடப்பினோம். ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்ப மக்கள் தாங்களாக இறங்கி அந்த மக்கள் பிரதிநிதிகளை கடந்து
தங்களுக்குள்ள அப்படியான ஒரு போராட்டத்தை இதான் 16 வருஷமா பாதிக்கப்பட்ட தரப்புகள் வீதியில இறங்கி போராடுகின்ற, நியாயங்கேட்டு போராடுகின்ற ஒரு நிலைமை. இப்போது இது ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. இப்போது கூட அவர்கள் அந்த ஐநா ஆணையாளருடைய வருகையின் போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு மக்கள் திரள் போராட்டங்களை இப்போது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் நில விடுவிப்பு, செம்மணி புதைகுழிக்கான ஒரு நீதி கோருகின்ற அந்த செம்மணி புதைகுழி வருகின்ற போது ஒரு காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரமும் அதோடு இணைகின்றது. புதைகுழி விவகாரத்திலே காணாமலாக்கப்பட்ட விவகாரம் இணைகின்ற போது அந்த உண்மையாக தமிழ் மக்களுடைய விவகாரங்களை உயிர்ப்போடு இருக்கின்ற நில விடுவிப்பு, இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம், புதைகுழிகளுக்கான நீதி, இந்த விடயங்களுக்கு ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு நியாயமான ஒரு சர்வதேச தலையீட்டோடு ஒரு நீதியை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற போராட்டமாக தான் இந்த போராட்டங்கள் முகழ்ந்திருக்கின்றன என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஐநாவுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தருகின்ற இந்த நேரத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதேபோல் மயிலிட்டியில் வலிவடக்கில் காணிவிடி தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் உறவோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு மேலதிக தகவல்களோடு நாங்கள் புதன்கிழமை இணையும் பொழுது உரையாடலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.